பகவத் பாதையில் முக்கியமான ஒரு கருத்து என்ன? நம்மளுடைய அகத்தில் நமக்கு வேலையே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம அகத்தில் வேலையே இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் பின்னாடி நம்ம சவாரி செய்யாமல், அது தேவைன்னா அதை புறத்துக்கு செயலுக்கு தேவைன்னா அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை அப்படியே விட்டுட்டோன்னா அதுவே போயிடும். அப்படி நம்ம போகிறதுக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அது எவ்வளோ கஷ்டமான எண்ணங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அழுத்தமான உணர்வுகளாக இருந்தாலும் சரி. ஸோ எண்ணம், உணர்வு இது ரெண்டையும் நம்ம அதன் போக்கில் விட்டுறலாம். அதை ஏறி சவாரி செய்ய வேண்டாம். அதை மாற்றுறதுக்கு நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை அப்படிங்கிறது தான் பகவத் பாதையினுடைய ஒரு கோர், அது ஆணிவேர், அந்த புரிதலோட ஆணிவேர். ஸோ இப்போ இங்கே நம்ம இது புரியுதா அப்படின்னா புரியுது. ஆமாம், நம்ம அது பின்னாடி சவாரி செய்யலைன்னா அதுவாக போயிடுதுன்னு கூட சில சமயம் நம்மளுக்கு தெரியுது. ஆனாலும் நமக்கு ஒரு டீஃபால்ட் மோடு என்னவாக இருக்குது? டீஃபால்ட் மோடுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு எல்லா எண்ணத்து பின்னாடியும் ஏறி சவாரி பண்ணுறதில்ல, எல்லா உணர்வுகளோடையும் நம்ம முரண்பட்டு சங்கடப்படுறது கிடையாது, அது அழுத்தம் கொடுக்கறது கிடையாது. ஆனால் ஒரு சில தாட்டோ, ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில உணர்வுகள், இமோஷன், அது பின்னாடி நம்ம ஓட ஆரம்பிச்சிடறோம், அது கூட முரண்பட ஆரம்பிச்சிடறோம், அது கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறோம், அல்லது அதை கண்ட்ரோல் பண்ணி மாற்றணுன்னு நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஸோ இது நமக்கே தெரியாமல் தான் நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஸோ இப்போ இங்கே நம்ம புரிதலை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு டயலாக்ஸ் தான் இந்த மாதிரி உரையாடல்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இது லைவாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் இதுக்கு ஒரு உயிர் நம்ம எல்லோரும் சேர்ந்து கொடுக்குறோம், ஒரு கலெக்டிவாக. ஸோ நீங்கள் காமெண்ட் பண்ணுறது என்னவா இருக்கணும் அப்படின்னா, இதோ கேள்வி இங்கே இருக்குது. என்னென்னா, நமக்கே தெரியாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அங்கே அது மேலே ஏறி சவாரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரியுது, ஆமாம்ல நம்ம அப்படி ஏறிட்டோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து சவாரி பண்ணுறதை நிறுத்திட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்ப்போம், இல்லது வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னா சும்மா இருக்கிறோம். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன க்யூரியஸாக ஆகிறோம், இங்கே என்ன கேள்வி என்னென்னா, எதனால் நமக்குள்ளே அந்த ஒரு இயக்கம் அது பின்னாடி போகுது? ஏன் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எண்ணம், ஒரு நினைவு, ஒரு மெமரி, ஒரு தாட்டு, ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷன் பின்னாடி ஏன் நாம் சவாரி பண்ணுறோம்? இதை நேர்மையாக அவங்கவுங்களோட விஷயத்தில் எதில் நீங்கள் ஏறி சவாரி பண்ணுறீங்க அப்படிங்கிற இடத்துலேருந்து எனக்கு பதில் காமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க அங்கே வாய்ஸ் நோட் கூட போடலாம். ஸோ இங்கே இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் இன்ட்ராக்டிவ். எல்லாருமே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம், நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே கேள்வி என்னென்னா, அகத்தில் எதுவும் பண்ண தேவையில்லைங்கிறது புரிதல், எண்ணத்து பின்னாடியோ ஒரு உணர்வு பின்னாடியோ ஒரு எமோஷன் பின்னாடியோ போக தேவையில்லை, ஒரு நினைவு பின்னாடியோ போக தேவையில்லைங்கிறது புரிதல். ஆனாலும் ஏதோ ஒரு மெக்கானிசம் தானே நம்மளை அது பின்னாடி போக வைக்குது. அது என்ன? ஏன் நம்ம அது பின்னாடி போகிறோம்? ஸோ இந்த இடத்துல ஜூம் இன் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இந்த உரையாடல் தொடரும் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.